இப்போ இடையில ஒன்று கிளப்பி விட்டாங்க, சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். ஒன்றும் செய்யலாம். தமிழ் மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து, அது வழக்கம் போல வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வாட்டி தமிழ் மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்றேன், காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது, அது தாய் மொழியில இல்லையாண்ணே? அண்ணே உங்களை தான் கேட்கிறேன், இங்க பாருங்க, காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது, அதோடைய தாய்மொழி. கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில அது கத்துது. மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில கத்து. நாய் அதோட தாய்மொழியில குறைக்கும். இப்ப அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? பூனை மியான்னு கத்துது, அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யும்? வேண்டாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, யாராரும் எதை கத்துக்கணுமோ கத்துக்கிட்டோம், கட்டாயப்படுத்தாதீங்கயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு மொழி இருக்கு, என்ன அதுதான் அடையாளம். எங்க தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான், தமிழ் மொழி தான். என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல, இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல, நான் அவளும் வந்து இலக்கியம் படிக்கலை, தொல்காப்பியம் படிக்கலை, 5000 ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது. அந்த மொழிக்கே எவ்வளோ பவர்னா, 5000க்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்துக்குன்றதை பாருங்க. அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது. அவர் சொன்னார் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே கொடுப்பேன்னு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை பூரா அவ்வளவு வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சு. அப்படிப்பட்ட மொழி. நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க, எந்த வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் வேணாம், திணிக்க வேணாம், புகுத்த வேணாம், வேண்டாம். ஏன்னா நான் பேசுகிற மொழியை வச்சு ஒருத்தர் சொன்னார், பெரிய ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, என் ஒய்ஃபு நார்த் இந்தியனு, உங்கள் மொழியை பார்த்து நீங்கள் பேசுகிற காமெடி வசனத்தை பார்த்தே என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர். அவர் பேரை சொல்ல விரும்பல, இப்பவும் இருக்கார். அவர் ஒரு ஐபிஎஸ். அவர் தமிழே தெரியாது, தமிழ் தானே கற்றுக்கணும், வா அந்த வடிவேல் பேசுகிற பாரு, வடிவேல் வசனத்தை கேளு, ஊர்ரா வாய எங்க சொல்லு பொண்டாட்டியா, எங்க நீ சொல்லு, மூடுறா மூடுறா வாய, மூர்ரா வாய, மூர்ரா மூர்ரா ஓய, ஓயல்ல வாய, மூர்ரா வாய, இப்படியே சொல்லி 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 கொடுத்து 4 தடவை போட்டு அது சூப்பராக இங்கிலீஷ் தமிழ் பேசுது, என்னோட நல்லா பேசுது அந்த அம்மா. பொண்டாட்டிகிட்ட போனை கொடுக்குறாரு, அது என்கிட்ட பேசுது. இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் மொழி உலகத்துக்கு பூரா கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. எங்கள் மொழியிலேருந்து தான் எல்லாமே கற்றுக்கலாம், வேறு மொழியிலேருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கிறோம்? இங்கிலீஷ் சும்மா கனெக்டடு, சும்மா ஹாய் ஹவ் ஆர் யூ, அவ்வளோதான். அது என்ன இருக்குது? அது வேற எதுக்கு யூஸ் ஆகும், நம்ம அதுக்கு யூஸ் ஆகும் போயிடலாம். இங்கே அப்படி இல்லை, சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்குது, அடையாளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி தங்கமான மொழி. நான் அரசியல் பேசலை, அரசியல் கிடையாது, நான் பேசுனது என்னுடைய மொழி. இந்த திமுக மேடையில் என்று பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையில் என்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இது திமுக மேடை மட்டும் இல்லை, தமிழனுடைய மேடை, தமிழ்நாட்டுடைய மேடை. இந்த மேடை நான் யாரையுமே குறை சொல்ல, என்னை பற்றி நீ என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனால் அது கிடையாது. என்னது என்ன சொல்றாங்க, வாங்கி கொடுங்க, டைம் ஆயிடுச்சா என்ன? அது வந்து ஜாலியாக நம்ம ஜாலியாக அவர் வருது, எனக்கு திக்கு நாய் வருது, ஐயா இன்னும் திடீர்னு ஐயா பொய்யான்னு வருது சவுண்ட் வருது.